திமுக ஹிந்து விரோத கட்சியா? எந்த அளவுக்கு திமுக இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு லிவிங் எக்ஸாம்பிள் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் திரு பி.கே. சேகர் பாபு அவர்கள். எவ்வளவு விஷயங்கள் இந்த 3 வருஷத்துல 1069 நாள் ஆட்சியில இருந்தாங்க. 1556 கோவில்கள்ல குடமுழுக்கு நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடிக்கு மேல இருக்கக்கூடிய அரசாங்க நிலங்கள், கோவில் நிலங்களை அரசாங்கம் மீட்டெடுத்திருக்கிறாங்க. நல்ல வார்த்தை, அருமையான. எதுக்கு கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா சார், அருமையான வார்த்தை, நல்லா பண்ணுங்க சார். இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் சாரி தெரியாம பட்டுருச்சு. இவங்களை கும்பாபிஷேகம் 2 கோயில் சொல்லும் போது இவர் பாப்பார். ஆஹா என்ன அநியாயம், இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்கல் பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடா படுத்துறான். என்ன பண்ற, என்ன படிச்சிருக்காரு இவரு, என்ன பண்றாரு இந்த பொன்மாணிக்கவேல்? 20 கோடி 100 கோடிக்கு கோயில் கட்டுறாரு, முருகனுக்கு கோயில் கட்டுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. இவங்கெல்லாம் கட்சியில இருந்து அரசியல்வாதிகள் பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள், அதாவது மந்திரிமார்கள். அவங்க ஒரு 100 கோடி போடுறாங்களா, 20 கோடி க்ளோஸ்னு அர்த்தம், 20 கோடி கண்டம்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்றது, நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸ். இங்க கொடுக்கறது இல்ல, கோர்ட்ல மேல கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. இவங்க எல்லாம் போவாங்க எல்லாரும். அவங்க 20 எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும். அதை அதிகாரிகள் சாப்பிடுவான். யாரு? அறநிலையத்துறை. அது மெதுவா சாப்பிடுவான். அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான். யாரு? அதை முடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ள சாப்பிடுவாங்க. அது ஒரு 20%. அப்ப 60% 20% தான் போகும். இதுல ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டையை உரட்டி விட்டோம்னா இவங்களை ஆஹா அப்படின்றாங்க. நான் சொல்றது இந்த கோயில சொல்றேன், எண்ணெய் இல்லை, இதை பார்க்கல, யோக்கியம் இல்லை. மூலம் அங்க மங்களவாத்தியம் இயக்கல. அதோட சொத்து ஈசான மங்கலத்தில் ஒரு ரிட்டையர் தாசில்தார் சொல்றாரு 19,000 ஏக்கர்ஸ்ன்றாங்க. கூட இருக்கலாம் சார், தெரியாம சொல்றேன்றார். இது போக திருச்செந்தூரிலே 1000க்கு மேல ஒரு ஏக்கரா அதுல உள்ள வருது. அது தேவதானமாக கொடுத்தது சொல்றாங்க. மொத்தத்தில் பிராமணர்களுக்காக கொடுத்தது அது. இது தேவர்களுக்கு கொடுத்தது. இதெல்லாம் போக சார், நான் 325 ஒரு கல்வெட்டு சொன்னேன் இல்லையா, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கொண்டு போய் சார், இது எனக்காக இல்ல, நீங்க போகும்போது திருப்பி சொல்றேன், என்னுடைய மூஞ்சில இப்படி இது போட்டு விட்டுருங்க. போடுவீங்களா இல்லையா? அவருக்காக வார்த்தையை மட்டும் கொண்டு போன போற பப்ளிசிட்டி விளக்கமாறு சிட்டிக்கு எனக்கு கிடையவே கிடையாது. மாற்று பெயர்களோட புழங்க விடக்கூடிய ஒரு அறமற்ற துறை வேலையில் இருக்கு. அதுதான் அறநிலைத்துறை. அவங்களுக்கு வரலாறும் தெரியல, தொன்மையும் தெரியல. அசிஸ்டன்ட் கமிஷனர் சட்டத்தை படிச்சவங்கள. அப்ப கிறிஸ்தவர்களால் கொண்டு வரப்பட்ட பிரித்தானிய கிறிஸ்தவர்களால் கொண்ட சட்டத்தை 250 வருஷ சட்டத்தை படிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறாங்க. ஆனா இந்த சட்டங்கள் எதுவும் கல்வெட்டு முன்னாடி நிக்கவே நிக்காதுங்கிறத உணரணும். முக்கியமா அறமற்ற துறை இருக்குல்ல, அறமில்லா துறை, ஒரு மண்ணாங்கட்டி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எந்த மினிஸ்டர்மாருக்கும் தெரியாது. இவ்வளவு பெரிய வாய் இருக்கும் ஒருத்தவங்களுக்கும். இதெல்லாம் விட்டுட்டு முருகனுக்கு 100 கோடி செலவு செய்யறேன்னு சொல்லி பேசுறதுக்கு வாயிருக்கே ஒழிய ரெக்கார்டை காட்டுறதுக்கு அவங்களுக்கு மாரல் சாங்ஷன் யோகியதேவே கிடையாது. இந்த ரெக்கார்டை எடுத்தவங்க யாருன்னா பிரித்தானிய கிறிஸ்தவர்கள் தான் எடுக்கிறாங்க. எத்தனை வருஷம்? இன்னையிலிருந்து 122 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துடுறாங்க. 120 நீங்களாம் பிறக்கல, நான்லாம் பிறக்கல, யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த மினிஸ்டர், இப்ப இருக்கக்கூடிய மினிஸ்டர் காலரை பிடிச்சி நீங்க கேட்கணும். இந்த மாதிரி அந்த கோயில் இருக்கு, அப்ப அதுதான் பிரஷ். உங்களுக்கு மேல போய் கேஸ் போடுவாங்க, அதை ஃபேஸ் பண்றவங்க தான் பிரஷ். உங்களை சுட்டு தள்ளுவான் பிரைவேட் ரவுடியில வச்சு, அதுதான் பிரஷ். கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கோயில்கள்ல இரவுல விளக்கு எரியறது இல்ல. 95 விழுக்காடு கோயில்கள்ல மங்கள வாத்தியமே இல்ல. அந்த வகையறாவே அழிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு 10-20 குடும்பங்கள் ஃபேமஸா இருக்கிறாங்க, ரொம்ப திறமைக்காரங்க. அவங்க மட்டும் நகைகளை போட்டு பிபின்னு ஊதிக்கிட்டு இருக்காங்களே ஒளிய, அழிஞ்சிருச்சு அந்த வம்சம். இதே மோளக்காரங்களுக்கு சம்பந்தத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் முக்கியமான இடத்துல இருக்காரு. அதை யார் கேட்க மாட்டேங்கிற பிரஸ். எல்லாத்தையும் நானே உடைக்கணும், பொன்மாணிக்கல உடைக்கணும். கேளுங்க சார், நொறுக்கி அள்ளுங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மி, சாவுங்க. ஆனா உண்மையை வெளியே கொண்டு வரது கொண்டு வாங்க, விடாதீங்க. நான் சொல்லலாம், சம்பளம் கம்மி தான் உங்களுக்கு, பெரிய பதவி உங்களுக்கு, நீதிபதிகளை காட்டில முக்கியமானவங்களை உண்மையில வெளியே கொண்டு வர்றது நீங்க, சத்தியமா. அப்ப அழிவுது இல்லையா? மங்களவாத்தியம் இல்லையே, அந்த கோயில்ல இல்லையே, விளக்கு இல்லையே, வயிறு எரியுதே. அதுக்காகத்தானே அறநிலையத்துறை கடிச்சு கொட்டுறேன். இறைவா விளங்காம போகணும்னு கும்பிடுறேனே, இந்த துறை விளங்காம போகணும்னு சொல்லி டெய்லி கும்பிடுறேனே. ஏன் அந்த துறைக்கு எனக்கு நான் ஜென்ம பகையா? இல்ல. ஏன் ஜனநாயக நாடுனால உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பழைய மன்னராட்சியா இருந்துச்சுன்னா பேச்சை முடிஞ்சு போச்சே. நான் சவுத்துக்காரன் எடுத்துருவேன், எனக்கு வேண்டியதை பாரம்பரியம் இருக்கு, எடுத்துட்டு உள்ள இறங்கிடுவோம். இருங்க, இல்ல கோயில் அதோ வருமானத்தை சொல்லியிருக்கேன். அதான் ஒரு நாளைக்கு மட்டும் அறநிலையத்துறை 175 லட்சம் எடுத்துட்டு போறாங்க சார். கோயில் வருமானம் தமிழ்நாட்டு கோயில் இருந்து 175 லட்சம் சார். கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தெரியாம மறதில்ல, 179 லட்சம். ஒரு மாதத்துக்கு 54 கோடியே 75 லட்சத்துக்கு மேல கொண்டு போறாங்க. ஆனா
விளக்கு இல்லாம இருக்கு. 275 கோயில்ல 90 விழுக்காடுக்கு இரவுல விளக்கு இல்ல. மங்களவாத்தியம் பாடுறதே கிடையாது. அந்த மரபே காலியாவது. அந்த கலையும் காலியாகிட்டே போயிட்டு இருக்கு. நிலத்தையும் காணா, கொடையா கொடுத்ததையும் காணா, கோயிலையும் காணா, கோயில்ல மூலவரையும் காணா, மூலவருக்கு பதிலாக இருக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா, இது நம்ம உற்சவ மூர்த்திகள், அதையும் காணா. இதே மாதிரி இதே கவர்மெண்ட் இருக்க போகும்போது காஞ்சிபுரத்துல நான் ஒரு கோயில் கூட நின்றருளின பெருமாள் உய்ய கொண்டாழ்வார். ஜீயர்களுக்கும் தெரியல, ஐயங்கார்களுக்கும் தெரியல, கோயிலே போனதும் தெரியும், ஒண்ணுமே தெரியாம அமைதியா இருக்கு. ஆனா கல்வெட்டு பேசிக்கிட்டே இருக்கு, நம்மள்ட்ட சாகாம கல்வெட்டு பேசிக்கிட்டே இருக்கு. ஐயா கோயில் ஒன்று கட்டினானுவ, கோயிலை காணா, ஏதாவது பாரியா, எதுக்கே சாவத்துக்கு முன்னாடி ஏதாவது பாரியான்னு உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்குறேன். நீங்க பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம இறை நம்பிக்கை ஆடுகள்கிட்ட போய் சேருங்க. அது கட்ட கேள்வி சார். கொஞ்சம் இருங்க. அது இப்போ சொல்றேன். கோயில்களா சார்? குறிப்பிட்ட நான் சொல்ல சார், நானே கிட்டத்தட்ட ஒரு எரிக்கு ஒரு 20 கோயிலை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அழிஞ்சது வேற, மண்ணை விட்டே மறைஞ்சு போச்சு. இந்த கோயில்லாம் நம்ம தமிழ் மண்ணில இருந்தே மறைஞ்சிருச்சு. ஆனா இது வழிபாட்டுல இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னையில இருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. 90 வயசுக்காரங்க என்ன எழுத்துறாங்க, விசாரணைக்கு நான் ரிட்டையர் ஆயிட்டவங்க கவலைப்படாங்க சொல்றாங்க. வழிபாட்டுல இருந்து உடஞ்சு தொங்கி இருக்கத ஏதோ அரசாங்கம் அந்த சிலைகள் எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பு வைக்கிறேன் கொண்டு போனுச்சு, அதுக்கு மேல தெரியாதான்றான். ஆனா கோயிலை காணா, கோயிலுடைய மூலவரை காணா. அப்படி மூலவர் யாரு? விஷ்ணு இருப்பாரு, அப்போ ஸ்ரீதேவி பூதேவி இருப்பாரு, கருடாழ்வார் இருப்பாரு, இதெல்லாம் ஒன்னையும் காணா. அங்க நின்றல்ல பெருமாள்ல உங்க தஞ்சாவூர்காரர் இருக்காரு இல்லையா, ராஜராஜ தேவர், அவர் அனுமன் சிலை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த கோயிலுக்கு. அந்த கோயில் எங்க இருக்குன்னா திருமால் பேரு, அதுக்கு பக்கத்துல ஒரு 800 மீட்டர்ல கூட தான் அது கோவிந்த பாடி, இப்ப கோவிந்த வாடி. அங்க இருக்கிற கோயில மொத்தமா சாப்பிட்டாங்க. அந்த சிலை வெளிநாட்டுல இருக்கு. அந்த சிலையை கடவாண்டவன் பேரை சொல்றேன், சஞ்சீவ் அசோகன் சொல்லி. அவன் 10 வருஷம் என்னால தண்டனை வாங்கப்பட்டவன் சொல்றேன். அமைதியா இருக்கான். அது ஐடல் விங் ஷேடில அமைதியா இருக்கிறாங்க. கேட்டா போலீஸ்ன்றாங்க, கேட்டா டிஜிபின்னுக்குறாங்க. எனக்கு என்னமோ தெரியல. இருங்க, அங்கதான் கேட்கணும். சொல்றேன் சார். இன்னொரு நாளைக்கு பேசலாம் சார். இந்த கோயிலை விட்டு பிடிவிய. எனக்கு திருச்செந்தூர் கோயிலை விட்டுறாங்க. திருச்செந்தூரை கோயிலை கொண்டாங்க. அந்த கோயில்ல ஏற்கனவே நிலங்கள் இருக்கு சார். வக்போர்டுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்ட்ரல் வக்கு 1913, ஆக்ட் 1926. ஆனா இந்த ரெக்கார்டு இருக்கு இல்லையா, எழுதினது இன்னையில இருந்து 1118 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கோயில் இருக்கு. அதுக்கு சொத்து வந்துருச்சு. அந்த சொத்து இருக்கிறது ரெக்கார்டை கண்டுபிடிச்சது நம்ம இல்ல, ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள். அது 122 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா அதை கண்டுபிடிச்சப்ப கூட இந்த வக்போர்டு சட்டம் இல்ல, வக்போர்டோட கவுன்சில் இல்ல. அதுக்கு பிறகு 1954 84 வந்தது. இதுக்காக சொல்ல வரேன், கண்டுபிடிச்சு கொண்டு வரும். வேற எது இருக்கா சார்? சார் அந்த கோயில் சார், கொஞ்சம் கோச்சிக்கிறாம சொல்றேன் சார். அந்த கோயிலோட அர்ச்சகரை பேச மாட்டேங்கிறாரு, பயந்துகிட்டு. அதுக்கடுத்தது ஒரு இரவுல ஒரு ஆள் படுக்கிறாரு, அவர் பயந்து நடுக்கிறாரு. 100 ரூபாய் பணம் கொடுத்தேன் அந்த இரவுல தூங்குறவருக்கு, வாங்க மறுத்துட்டார் சார். என்னுடைய ரேங்க்ல இருக்கிற டிஏஜி ரேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓசியில யூனிஃபார்ம் எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்ஸ்பெக்டர் காக்கி கலர்ல காஸ்ட்லியஸ்ட் லவக்கலாவுக்குன்னு வாங்குவானுவ, புரியலையா? எஸ்பிஸ் வாங்குவாங்க. வாங்காதவங்களா இருந்தா அவங்க எஸ்பியா வரப்போகும்போது என்ன செய்யணும், இந்த மாவட்டத்தை நான் எஸ்பியா வர்றேன், நான் இன்னையில இருந்து எப்ப இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒத்த பைசா நான் சம்பளத்தை விட்டு வாங்க மாட்டேன், சத்தியம் என்ன நீங்க நம்புங்க. காக்கி சட்டை ஒருத்தன் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன், ஓசிக்கு போக மாட்டேன், ஓசி லாஜிக்கு போக மாட்டேன், ஓசியில ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணா அவன் தான் போலீஸ் ஆஃபீஸர், அவன் தான் உங்களுக்கு தேவையானவர். அப்படிப்பட்ட ஆள்கள் வேணும்னு சொல்லி இறைவனை கும்பிட்டுட்டு போங்க. அநேகமா ஒரு 2-3 லட்சம் வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கடுத்து சார் கேள்வி. அந்த சம்பளம் சார் 51 வருஷம் வாழ்றார் சார். ஒரு நாளைக்கு சம்பளம் சார் 50 ரூபா. 50 ரூபா சார் சம்பளம். எவ்வளவு சார்? ஒரு நாளைக்கு 50 ரூபா. வயசானவர் 69. எத்தனை வருஷம் வேலை பார்க்குறேன்? இதே வேலையை நீங்க உங்களை போட்டு பாருங்களேன். உங்களுடைய ஓனர் மாறுங்க, ஒரு நாளைக்கு 50 ரூபா சம்பளம் கொடுத்தா நீங்க வேலை பார்ப்பீங்களா? வேலை பார்க்க மாட்டீங்களா? இல்லைன்னா அவர் என்ன இதெல்லாம் போயிட்டு அந்த ஈவோ என்ன அயோக்கியத்தனம் பாருங்க. கோடிக்கண வணக்கல் இது இருக்கு இல்லையா, மெட்டல் ஐடல்ஸ் இருக்குல்ல, அதோட சாவியை நீங்க வச்சிருக்க, கொடுக்கறது 50 ரூபா. அந்த வாட்ச்மேனுக்கு 40 ரூபா. இவருக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா, அவருக்கு 40 ரூபா. அவர்கிட்ட கொடுக்காம அர்ச்சகரை வச்சுட்டு நான் சொன்னேன், ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிருவானுங்க, அவமானப்படுத்துவாங்க, காவலர் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தான் வர்றேன். என்னால முடியல சார். அவர் என்ன சொல்றீங்க, அதிகப்படியாக கரண்ட் எல்லாம் வேலை பார்க்குற, வெளியே போயிடு அப்படின்றாரு. இதெல்லாம் அர்ச்சகர் சொல்லல, அந்த ஊர்க்காரங்க சொல்லி எனக்கு தெரியும். அர்ச்சகர் பேச மாட்டேங்கிற, பயந்துக்கிட்டு வெளியே போங்க சார், ஐயா வணக்கம், பணம் போட்டது கூட வாங்க மாட்டேங்கிறார், தட்டுல சொல்லிவிடுவாங்க, வேணாம் சார், கும்பிடுறாரு. பாவமா இருக்கு, ரொம்ப அநியாயமா இருக்கு சார்.
இதனாலதான் நான் கத்துறேன ஒழிய வேற எதுவுமே கிடையாது. உள்நோக்கம் சார் இந்த துறையை பத்தியோ அரசியல்வாதிகளை பத்தி பேசுறதோ அதிகாரி கரப்ட் போலீஸ் ஆபீசர்களை கண்டிப்பா நான் ரோட்டுக்கு கொண்டாடுவேன். எதுக்கு காரணம், எனக்கு ஒன்றும் பெரிய பீத்திக்கிறது இல்லை. உங்களை காப்பாற்றணும். உங்களோட வீட்டில் கிரைம் நடக்கும், அன்னைக்கு அதை கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்களுடைய கரப்ஷன் முழு எண்ணமும் பணத்தில் போயிடுச்சுன்னா கிரைமை கண்டுபிடிக்க. அதனால சில நேரங்களில் பேசுவேன் ஒழிய ரொம்ப அதிகமா நேசிக்கிற துறை நான் அந்த துறையை, உங்களுக்கு தெரியும். வேற எதுவும் கேள்விக்கு இருக்கா சார்? தட்ஸ் ஆல் சார். சார் 50 இல்ல சார், இன்னைக்கு இன்டர்வியூ அது அந்த கோயில மட்டும் தான், மற்றதுக்கெல்லாம் கிடையாது. அதாவது அர்ச்சகருடைய அந்த விளக்கு எரியணும் சார், ஒடுத்து எடுக்கணும். 1 லிட்டர் தண்ணி கூட எண்ணெயை கூட அவங்க கொடுக்கறது இல்லை சார். அதுக்காக தான் நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் அந்த ஐயர்கிட்ட, எண்ணெய் இல்லைன்னா ஒன்று செய்யுங்க, 1/4 லிட்டர் தண்ணீர் 1/4 எண்ணெய் ஊற்றிடுங்க, பெரிய அகல் விளக்க போடுங்க. 3/4 கிரவுண்ட்ல இருந்து எடுத்த தண்ணி எடுங்க, பிஸ்லரி வாட்டர் ஊற்றிடாதீங்க. அதை 3/4 தண்ணி போட்டு 1/4 எண்ணெய் ஊற்றி திரிய பெருசா வச்சிருங்க, ஒரு 4-5 நாளைக்கு அணையாம அறையும். அப்படியாவது இறைவனுக்கு விளக்கு எரியட்டும், இந்த பாலா போனவங்களுக்கு ஆண்டவன் தண்டனை கொடுக்கட்டும். சார் இதெல்லாம் உங்களுக்கு கேட்குமானா, கேட்டுட்டும் அவன் உயிரோட உட்கார்ந்தான்னா அவன் அறநிலை தெரியாது சார். அவன் இதுக்கு மேல என்ன சார் நாகரிகத்தினோட உச்சக்கட்ட தடித்த வார்த்தைகளை பயன்படுத்துறேன். உள்ளே இறங்க வேணாமா? இன்னைக்கே ஜாயின்ட் கமிஷனர் என்ன உடனே கொடுக்க வேணாமா? உன்னுடைய சேலரியில கொடுமே. இதெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிற. தஞ்சாவூர்ல இது சதய விழா நடக்குது, கோயில்ல நடக்குது. ஜாயின்ட் கமிஷன் ஆபீஸ்ல போய் 8000 ரூபாய்க்கு லைட் போடுறானுங்க. எங்க பாருங்க, கமிஷனர் வர்றாருன்னு கமிஷனருக்கு சாப்பாடு போட்டதா கணக்கு எழுதுறான். எவ்வளவு? 6648 ரூபா. எதுக்கு? வறுத்த முந்திரி பக்கோடாமா கமிஷனருக்கு, அப்புறம் பார்சல் காஃபியா, இடியப்பமா. ஆனா சில பேர் சொல்றாங்க அந்த கமிஷன் நேர்மையானவர் சார்ன்றாங்க. அப்ப நேர்மையானவன் பொய்யா தானே எழுதியிருக்கான். அவனை போட்டு தள்ளணுமா? இன்ன வரைக்கும் போட்டு தள்ளல. எங்க நேர்மை போச்சுன்னு தெரியல.